நீங்க யாரையும் எதிர்பார்த்து உங்களோட சக்சஸ் தள்ளி போடாதீங்க. யார் வந்தாலும் வரலைனாலும் நான் ஜெயிப்பேன், அவ்வளவுதான். என் மைண்ட்ல, உங்க மைண்ட்ல இருக்கணும். என் மைண்ட்ல இருக்கு, யார் என்ன பண்ணாலும் நான் ஜெயிப்பேன். ஒரு ஆள் வந்தாலும் நான் கிளாஸ் எடுப்பேன், 10 பேர் வந்தாலும் நான் கிளாஸ் எடுப்பேன், 100 பேர் வந்தாலும் கிளாஸ் எடுப்பேன். ஆளே வரலைனாலும் யூடியூப்ல போட்டு கிளாஸ் எடுப்பேன். இது என்னோட தாட். இதேதான் நம்ம பண்ண வேண்டிய விஷயத்த யாரையும் வச்சு தள்ளி போடக்கூடாது. நமக்கு முடியலையா, இன்னைக்கு சிச்சுவேஷன், என்னால படிக்க முடியல, எனக்கு உடம்பு சரியில்லை, சரி ஒரு நாள் தள்ளி போட்டுக்கோங்க. உங்களுக்காக நீங்க என்ன வேணா பண்ணலாம். யாரோ ஒருத்தருக்காக உங்க சக்சஸ் தள்ளி போடணும்னு கேக்குறேன். இவ்வளவுதான் விஷயம். இவர் வந்திருந்தா நீங்க நான் பாஸ் ஆயிருப்பேன், அதெல்லாம் யோசிக்க கூடாது. நம்ம சக்சஸ் நம்ம கையில. படிச்சதை ரிவிஷன் பண்ணலாம், இல்ல புதுசா படிக்கலாம், இல்ல நோட்ல எழுதி பார்க்கலாம், ஏதோ ஒண்ணு பண்ணலாம்ல. நமக்கு இவ்வளவு வேலை இருக்கு, அதனால ப்ராப்பரா பண்ணுங்க. பாக்ஸ் புக் பேக்க திரும்ப திரும்ப படிங்க, அதுதான் உங்க சக்சஸ் காரணம். நீங்க யாரையும் எதிர்பார்த்து உங்களோட சக்சஸ் தள்ளி போடாதீங்க. யார் வந்தாலும் வரலைனாலும் நான் ஜெயிப்பேன், அவ்வளவுதான். என் மைண்ட்ல, உங்க மைண்ட்ல இருக்கணும். என் மைண்ட்ல இருக்கு, யார் என்ன பண்ணாலும் நான் ஜெயிப்பேன். ஒரு ஆள் வந்தாலும் நான் கிளாஸ் எடுப்பேன், 10 பேர் வந்தாலும் நான் கிளாஸ் எடுப்பேன், 100 பேர் வந்தாலும் கிளாஸ் எடுப்பேன். ஆளே வரலைனாலும் யூடியூப்ல போட்டு கிளாஸ் எடுப்பேன். இது என்னோட தாட். இதேதான் நம்ம பண்ண வேண்டிய விஷயத்த யாரையும் வச்சு தள்ளி போடக்கூடாது. நமக்கு முடியலையா, இன்னைக்கு சிச்சுவேஷன், என்னால படிக்க முடியல, எனக்கு உடம்பு சரியில்லை, சரி ஒரு நாள் தள்ளி போட்டுக்கோங்க. உங்களுக்காக நீங்க என்ன வேணா பண்ணலாம். யாரோ ஒருத்தருக்காக உங்க சக்சஸ் தள்ளி போடணும்னு கேக்குறேன். இவ்வளவுதான் விஷயம். இவர் வந்திருந்தா நீங்க நான் பாஸ் ஆயிருப்பேன், அதெல்லாம் யோசிக்க கூடாது. நம்ம சக்சஸ் நம்ம கையில. படிச்சதை ரிவிஷன் பண்ணலாம், இல்ல புதுசா படிக்கலாம், இல்ல